ஐயோ பாரு, பிரச்சனைன்னு சொன்னதும் கரெக்டாக ஒரு பிரச்சனை ஃபோன் பண்ணி தொலையுது. டேய், அட்டன் பண்ணி பேசினா தானே உனக்கு பிபி ஏறுது, பேசாம விட்டுரு. ஐயோயோ, திரும்ப திரும்ப ஃபோனை போட்டு என்னை கொன்று எடுத்துருவாடா. ஏன் ஃபோனை எடுக்கலன்னு ஃபீலிங்காக வர பேசி என் கழுத்து இருப்பாடா. அதுக்கு இப்போவே அட்டன் பண்ணி பேசுறது பெட்ரு. இருடா. சொல்லு வித்யா. ஹாய் பாலா. நாளைக்கு சனிக்கிழமை. அதை சொல்லவா ஃபோன் பண்ண? முழுசா கேளுங்க. நாளைக்கு எங்கேயாவது அவுட்டிங் போலாமா? மால், தியேட்டர் அந்த மாதிரி. ஏய், இவ்வளோ சான்ஸே இல்லை. நாளைக்கு ஃபுல் டே எனக்கு கோச்சிங் இருக்கு, என்னால் வர முடியாது. அப்படின்னா இன்னைக்கு பிளான் பண்ணலாமா? ஐயோ, விட மாட்டா போல இருக்கே. இன்னைக்கு எப்படி இப்படியே டைம் ஆயிடுச்சு? நைட்டு 7 மணிக்கு மேலே போலாம். ஐயோ, மனசுக்கு பிடிச்சவரோட நிலா வெளிச்சத்துல பீச்ல கையை கோர்த்துட்டு நடக்கணும். லாங் டிரைவ் போகணும். மூன் லைட்ல டின்னர் சாப்பிடணும். அதெல்லாம் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். அதை நீங்க தான் நிறைவேற்றி வைக்கணும். இல்லை சாரி வித்யா, இப்போ நான் வேலை விஷயமா கும்மிடிப்பூண்டி வரைக்கும் வந்திருக்கேன். சென்னை வரதுக்கு நைட்டு 10 மணி ஆகிடும். அப்படின்னா நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க. பௌர்ணமி பிடிக்கிற மாதிரி எனக்கு சன்ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இது வேறையா ஆண்டவா. நாளைக்கு கோச்சிங் 9 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். காலையில் 5 மணிக்கெல்லாம் நம்ம பீச் போயிடலாம். 2 hours நம்ம அங்கே சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர வழியில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நீங்க அப்படியே காலேஜுக்கு போயிடுங்க. நான் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறேன். ஏய் இல்ல, நைட் நான் படுக்கிறதுக்கே லேட் ஆகிடும். காலையில் நான் எப்படி சீக்கிரமா எழுந்துக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாலா. காலையில 4:30 மணிக்கே நம்ம ரெகுலரா மீட் பண்ற ஸ்பாட்ல நினைப்பேன். அங்க வந்து நீங்க என்ன பிக்கப் பண்ணிக்கணும். பாய். பேசாம அந்த பாலை நான் குடிச்சிருக்கலாம் போல இருக்கு. டேய், என்னடா சொல்ற உன் லவர்? அப்படியே அரஞ்ச நான் பாத்துக்க லவர் கிவர்னு சொன்னேன். டென்ஷன் ஆகாதடா. காலைல 5 மணிக்கு அவளை பிக்கப் பண்ணிட்டு பீச்சுக்கு போனோமா, சன்ரைஸை பார்த்துக்கிட்டே என் கூட கை கோத்துட்டு நடக்கணுமா. டேய், இதெல்லாம் ரஞ்சிதா சொல்லியிருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. இந்த தொலை கூட்டிட்டு போய் நான் என்னடா பண்ண போறேன்? எனக்கு வர கோவத்துக்கு அவளை அப்படியே கல்ல கட்டி நடுவு கடல்ல கொண்டு போய் தூக்கி போட்டு வந்துடணும்டா. பீச்சுக்கு போனோமா, பீச்சுக்கு. என்னங்க பரவாயில்லையே, சின்சியரா வெயிட் பண்ணிட்டு இருக்க. பயத்துல வேலைக்கு ஓடி இருப்பேன்னு நினைச்சேன். நான் ஏன் பயந்து ஓடணும்? தப்பு பண்ண உங்களுக்கு மாட்டிக்க போறோங்கிற பயம் இருக்கதானே செய்யும். சோ உனக்கு அந்த பயம் வந்திருக்கு, அப்படிதானே? என்ன உளர்ற? என் அத்தை போய் சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். உன் போன்ல அவங்க ஏதோ வில்லங்கமா பாத்திருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டா உன் சுயரூபம் தெரிஞ்சிரும்னு பயந்து போய் நீ அதை அழிச்சிருக்க. ரொம்ப நல்லவ மாதிரி சீன் போட்டிருக்க. ஆனா அழிச்ச போட்டோவை திரும்ப ரெக்கவர் பண்ண முடியும்னு உனக்கு தெரியாதா? அந்த கிரிமினல் வேலைக்காக தான் என் போனை திருட்டுத்தனமா எடுத்துட்டு போனியா? யாரும் போனை எடுத்துட்டுலாம் போல, அது கீழே தான் கிடந்துச்சு. நீதான் சரியா தேடி பார்க்கல. நடிக்காத. அந்த இடத்துல நான் முன்னாடியே தேடிட்டேன். அப்ப போன் அங்க இல்ல. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருந்து கிடைச்ச மாதிரி எடுத்து கொடுத்த. இது எல்லாமே உன் வேலை தானே, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீ ஏன் எதையாச்சும் கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஏய், ஒன்னும் தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி மெயின்டைன் பண்ணாத. என் போன் எடுத்துட்டு போய் ஹேக் பண்ணிருக்க. என் போட்டோஸ் வீடியோஸ்ல ஆரம்பிச்சு அதுல இருக்க எல்லா டீடைல்ஸுமே நோண்டி இருக்க. அதை யாருக்கும் டிரான்ஸ்ஃபரும் பண்ணிருக்க. அடுத்தவங்க பிரைவசி எட்டி பாக்குறதும் அவங்க போன்ல இருக்கிறத நோண்டுறதும் ஒண்ணுதான். இந்த அசிங்க பிடிச்ச வேலையை எதுக்காக செஞ்ச, யாருக்காக செஞ்ச, என்ன வேணும் உனக்கு? அதேதான் நானும் உன்கிட்ட கேக்குறேன். என்ன நோக்கத்தோட நீ எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க? நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா மனசுக்குள்ள எதையோ ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் செய்யற மாதிரி தோணுது. சொல்ல போனா என் கண்ணுக்கு நீ சாத்தான் மாதிரி தான் தெரியற. சாத்தாங்கிற பேருக்கு சொந்தக்காரி உன் ஃப்ரெண்டு ரஞ்சிதா தான். அவ உங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதி சந்தோஷம்னு எல்லாமே போச்சு. குடும்பத்திலயும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வருதுன்னு வித்யா நீயே சொன்னாங்க. ஏய்,
ரஞ்சிதா எல்லா பிரச்சனைக்கும் காரணமா வரல. அவ எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற சாமியா தான் வந்தா. அவளை பத்தி பேசுற அருகதை கூட உனக்கு இல்ல. சாமினா வீட்டுக்குள்ள வச்சு கும்பிட வேண்டியது தானே. அவளை ஏன்டி தூக்கி வெளியே போட்டீங்க? ஏன்னா அவ சாமி இல்ல, சாக்கடைங்கிறத அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க குலசாமியை நினைக்கிறது என்னதான். அதனாலதான் என்ன அருணுக்கு கட்டி வைக்கணும்னு உறுதியா இருக்காங்க. அதுதான் நிஜமா நடக்கவும் போகுது. நான் தேவையில்லாம பேச